அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த வழிபாடு வராகி அன்னைக்கு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். செய்து பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 4 to 6 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் வழிபாடு செய்யும்போது ஒருவேளை மார்கழி மாதம் 4 to 6 வழிபாடு செய்ய முடியல அப்படியே இருந்தால் கூட காலை நேரம் 6 to 7 சுக்கிரஹோரையில் வழிபாடு செய்யலாம். அந்த நேரமும் முடியாதவர்கள் கூட காலை 8 மணிக்குள்ளே அல்லது 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை என்ற வழிபாடு. முடிந்த அளவு மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது வாழ்க்கையில் பல வெற்றியை கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் என்ன நினைத்து வேண்டி வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். வெள்ளிக்கிழமை என்று பிரம்ம முகூர்த்த வழிபாடு தவற விட்டுறாதீங்க. வராகி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு வராகியம்மன் படமும் சொல்லி இருக்குன்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செந்தாமரை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செந்தாமரை பூக்கள் கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, இந்த மாதிரி நல்ல வாசனை பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க அல்லது 2 நெய் தீபம் ஏற்றி வைங்க. ஏன்னா இரட்டை தீபம் அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். 2 தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க. இரட்டை தீபம் அதிர்ஷ்டத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். இரட்டை தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெய்யில் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய்யும் முடியும் அப்படின்னா நெய்யால் தீபம் ஏற்றுங்க. அப்படின்னா நல்லெண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க அல்லது ஜவ்வாது பொடியாவது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நெய்வேத்தியமாக பாசி பருப்பு பாயசம் வைப்பது ரொம்ப சிறப்பானது. அல்லது நீங்கள் ஏதாவது சர்க்கரையாவது நீங்கள் கொஞ்சம் வைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்று அந்த நாள் இனிப்பு வைத்து தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறும். அந்த நாளை இனிதாக இருக்கும் நமக்கு. இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வராகி அன்னை வழிபாடு வாழ்க்கையில் பல செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும். இழந்த செல்வத்தையும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் நிலைவாசலில் கட்டாயமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து தீபம் ஏற்றி வைக்கணும். மார்கழி மாதம் கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு. முடிந்தால் மாக்கோலம் போடுங்க. அப்படி இல்லைன்னா கோலமாவில் கோலம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் கலந்து மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த கோலத்தில் வைங்க. நடுவில் நம்ம கொஞ்சம் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு கொஞ்சம் பூக்கள் வைத்துட்டு நீங்கள் நிலைவாசல் விளக்கேற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் தான் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கணும். உங்களுக்கு அதிகாலை நீங்கள் எழுந்து நிலைவாசல் பராமரிக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு பயமாக இருக்கும் எங்களுக்கு அப்படி இருப்பவர்கள் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பூஜை ரூமில் மட்டும் விளக்கேற்றி வைங்க. இல்லை உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேஃபான இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிலைவாசலில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜையில் விளக்கேற்றி வைங்க. சேஃப் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம பூஜையில் சுவாமி கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் நம்ம வாசல் தெளிக்கலாமா அப்படின்னா தாராளமாக தெளிக்கலாம், தவறு கிடையாது. நமக்கு சேஃப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலத்தில் சேஃப் கிடையாது. வெளியே போகிறது நமக்கு சரிப்பட்டு வராது. இப்போ இருக்கிற காலத்தில் பெண்கள் அது தனியாக போகவே கூடாது. அதனால் நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. பூஜையில் மட்டும் சின்னதாக கோலம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு நல்லா விடிந்த பிறகு அதற்கப்புறம் நீங்கள் வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டு வழிபாடு செய்துக்கோங்க. எந்த தவறும் கிடையாது. எல்லாமே நமக்கு எப்படி இருக்கோ சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்ம இருப்பதான் ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா நம்ம 7 மணி சுக்கிர ஹோரைக்குள்ளேயாவது வழிபாடு செய்தாலே போதும். நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீண் விரை செலவுகள் தடுக்கப்படும். இப்போ வெள்ளிக்கிழமை காலையிலும் வழிபாடு செய்து கொள்ளலாம், மாலையும் வழிபாடு செய்யலாம். 2 நேரம் வழிபாடு செய்யும்போது வீட்டுக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நமக்கு நன்றாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். வீண் விரை செலவுகள் நமக்கு இல்லாமல் போகும். இந்த வீண் விரை செலவுகள் தான் நமக்கு பணத்துக்கு நிறைய சேமிப்பு தடைகளை கொடுக்கறது. ஏன்னா தேவையில்லாமல் வீண் விரை செலவுகள் வந்துடும். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ அல்லது ஏதாவது ஒரு பொருட்களோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பல்பு இந்த மாதிரி ஃபேன் கூட ஏதாவது ஒன்று போய்ட்டு அது நமக்கு வீண் விரை செலவுகள் தான். சரிங்களா? அதுக்கு நம்ம மறுபடியும் காசு போட்டு தான் அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் வீண் விரை செலவு கணக்கு தான். மருத்துவமனை செலவு மட்டும் தான் வீண் விரை செலவுகள் கிடையாது. நமக்கு ஏதாவது பொருள் போகிறது, ரிப்பேர் ஆகிறது எல்லாமே வீண் விரை செலவுகள் தான். ஸோ அந்த செலவுகள் எல்லாமே நம்ம தடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம பூஜைகள் வெள்ளிக்கிழமை நம்ம நல்லா பூஜை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீண் விரை செலவுகள் தடுக்கப்படும். ஏன்னா சுக்கிரனோட அருள் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு சுகபோக நிச்சயமாக அமையும். அதனால் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். சர்க்கரை ஏதாவது வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நீங்கள் அர்ச்சனை பண்ணனா ₹1 நாணயத்தால் அர்ச்சனை பண்ணலாம். வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும். வராகி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று வராகினை வழிபாடு செய்யணும். அம்பாள் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஒரு எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த எலுமிச்சங்கனி காய்ந்த பிறகு நம்ம நீர்நிலைகளை விற்றலாம். அதாவது கால்படாத இடத்துல தண்ணீரில் இந்த மாதிரி போட்டுடலாம். அல்லது பூஜை அறை குப்பையில் ஒன்றை சேர்த்து கட்டி நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யணும். கண் திருஷ்டி நீங்குவதற்காக எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி நிலைவாசல் வைப்பது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, குபேர வழிபாடு, அம்பாள் வழிபாடு, எல்லா வழிபாடுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். முடிந்தளவு வழிபாடு செய்து பாருங்கள். காலை முடியாதவர்கள் மாலையாவது வழிபாடு செய்து பாருங்கள். காலை கட்டாயமாக மார்கழி மாதம் வழிபாடு செய்யணும். அதுவே நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.